அடுத்ததாக சிவில் ராஜ்குமார் ஒவ்வொருத்தரையும் வீடு வீடாக போய் பிடிச்சிட்டு வந்தார். அவர் நல்லா தெரியும் எனக்கு, ஏன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டே இருப்பார். இன்றைக்கி இவர்கிட்ட பேசினேன், இவர் வீட்டுக்கு போனேன், இவரை பிடிச்சிட்டேன், ஃபோட்டோவோட போடுவார். அதனால் அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அவரை சில வார்த்தைகள் அவர் சொன்ன மாதிரியே ஸ்வீட் ஷார்ட்டாக முடிக்க முடியாது கூட கேட்டுக்கொள்கிறேன். எஸ்ஏபி நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். மற்றும் எங்களுக்கு பயிற்சி அளித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிகுந்த நன்றியோடு வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். 87லேருந்து 90 வரைக்கும் நம்ம இங்கே படித்தோம். அப்போ படிக்கும்போது நாங்கள் டே ஸ்காலராக தான் வருவோம். ஹாஸ்டலில் இருக்கவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இருந்தாலும் நட்பு வட்டாரமாக எல்லாரோடையுமே நல்லா ஒரு பண்பாடோடு தான் இதாக தான் இருப்போம். இப்போ நான் இப்போ சிவகங்கையில் தான் இருக்குது, வீடு சிவகங்கையில் தான் இருக்குது. திருப்போணத்தில் யூனியன் ஓவர்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க. அவங்களும் டீச்சரு, பிஎட் டிஇடியில் பாஸ் பண்ணியிருக்காங்க. பசங்க 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தன் சின்ன பசங்க தான், 6th போகிறான் ஒரு பையன், இன்னொரு பையன் 2nd ஸ்டாண்டர்ட் போகிறான். மதுரை திருவிழானால அவங்க ஆட்சி வீட்டுக்கு அங்கே இருக்கான். அதனால் கூட்டிகிட்டு வர முடியல. கூட்டிகிட்டு வரணும்னு ரொம்ப ஆசை. ஆமாம், என்னுடைய இவ்வளோ வளர்ச்சிக்கு காரணம் நம்மளுடைய பாலிடெக்னிக் மற்றும் நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். எல்லாருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா பொன்விழா, இந்த சில்வர் ஜூப்ளி விழாவானது இனி அடுத்து பொன்விழா எவரி 5 years தொடர்ந்து ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி ராஜ்குமார்.